கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ்நாடு அரசியல்ல மிகப்பெரிய பேசுபொருளா இருந்த விஷயம் பாமகவுல தந்தை மகன் இடையான அதிகார சண்டை. வணக்கம் நண்பர்களே. அதிமுக 2-3 பிரிவா ரொம்ப நாளா பிரிஞ்சு கிடக்கு. அதை பத்தி யாருமே கண்டுக்கல. ஆனா திடீர்னு பாமகல இப்படி அப்பா மகன் அடிச்சுக்கிறாங்க, மாத்தி மாத்தி அறிக்கைகள் விடுறாங்க, மாத்தி மாத்தி கட்சியை விட்டு நீக்கிக்கிறாங்க. இந்த பிரச்சனை அடுத்து எந்த நோக்கி போகும் அப்படின்னு அரசியல்ல பரபரப்பா பேசிட்டு இருந்தாங்க. ஏன்னா 2 பேர் பிரிகிறாங்கன்னா சின்ன யாருக்கு கிடைக்காம போகும், ஓட்டு பிரிஞ்சு போயிடும். இதனால யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளா இருந்துட்டு வந்தது. அதுலயும் குறிப்பா இது அதிமுகவுக்கு பாதகம் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. ஏன்னா வரப்போற தேர்தல்ல பாமக அதிமுக கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஏன்னா இவங்க ஏற்கனவே 2021 கூட்டணி அமைச்சு போட்டிட்டு இருக்காங்க. கொங்கு மண்டலத்துல அதிமுக அதிக அளவு ஜெயிக்கிறதுக்கு பாமக ஒரு சப்போர்ட்டா இருந்திருக்காங்க. குறிப்பா தருமபுரி மாவட்டத்துல 2021 தேர்தல் ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா அந்த மாவட்டத்துல இருக்க மொத்த சட்டமன்ற தொகுதிகளையும் அதிமுக பாமக கூட்டணி ஸ்வீப் பண்றாங்க. காரணம் பாமகவுடைய சப்போர்ட். சோ இந்த மாதிரியான ஒரு சூழல்ல அதிமுகவுடைய சப்போர்ட்டா இருக்கக்கூடிய பாமக இந்த மாதிரி ரெண்டா பிரிஞ்சுட்டாங்கன்னா வீக் ஆயிடும். இது மறைமுகமா அதிமுகவுக்கு ஒரு பாதகமா அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. இதை புரிஞ்சுக்கிட்ட அதிமுக தலைமையும் ஒரே நேரத்துல அப்பா கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, மகன் கிட்டே பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ஆனா அது எடுபடல. தொடக்கத்துல இருந்து ஆன்டி டிஎம்கே ஸ்டாண்ட் எடுத்து ஆளும் திமுக அரசை நோக்கி கடுமையான விமர்சனங்களை வச்சுட்டு வந்த அன்புமணி ராமதாஸ் தன்னுடைய ஆதரவாளர்களை கூட்டிட்டு போய் என்டிஏ கூட்டணியில ஆளா ஜாயின் பண்ணிடுறாரு. இவரோட இந்த மூவ் மூலமா அப்பர் ஹேண்ட் எடுக்கிறாரு. ராமதாஸ் இங்க பின்னடைவை சந்திக்கிறாரு. இப்ப என்டிஏ கூட்டணிக்கு அன்புமணி ராமதாஸ் போய் சேர்றதுனால அவருக்கு இருக்க அட்வான்டேஜ் என்னன்னா, மக்கள் மத்தியில தொடக்கத்துல இருந்தே அவர் பொலிட்டிக்கலா கொஞ்சம் ஆக்டிவா இருந்தார். சுற்றுப்பயணம் எல்லாம் போனாரு. திமுக அரசு நோக்கி கடுமையான விமர்சனங்கள்லாம் முன் வச்சாரு. அந்த ஆன்டி இன்கமெண்ட்ஸே கரெக்டா யூஸ் பண்ணாரு. ஆனா ராமதாஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குள்ள அந்த கான்ஃபிளிக் போயிட்டு இருந்த டைம்ல மகனை நோக்கி கவுண்டர் பண்றதுல அதிக ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. ஆளும் அரசாங்கம் செய்யக்கூடிய தவறுகளை அவர் பேசவே இல்லை. இப்படியான ஒரு சூழல்ல இவர் ஆளுக்கு முதல்ல என்டிஏ கூட்டணியில போய் சேர்றதன் மூலமா பொலிட்டிக்கலா மக்கள் மத்தியில நான் தான் பாமக அப்படிங்கிற ஒரு பெர்செப்ஷனையும் செட் பண்ணிட்டாரு. அதே மாதிரி என்டிஏ கூட்டணியில பாஜக இருக்காங்க. சோ பாஜக மத்தியில பவர் இருக்காங்க. தேர்தல் ஆணையம் மூலமா அவருக்கு சின்னமும் கட்சியும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. தேர்தல் ஆணையம் இந்த விவரத்துல ஏற்கனவே சொல்லிட்டாங்க. ஆவணம் அன்புமணி கிட்ட தான் இருக்கு. சோ அவர் தான் கட்சியோட தலைவர் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. சோ இதன் மூலமா நான் தான் கட்சியோட தலைவர் அப்படிங்கிறத அவர் நிரூபணம் செஞ்சுட்டாரு. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இப்ப பாமக அன்புமணி அப்படிங்கிற ஒரு பெர்செப்ஷனை அவர் செட் பண்ணிட்டாரு. இந்த இடத்துலதான் ராமதாஸ் பின்னடைவு சந்திச்சிருக்காரு. இப்ப அவரால் தன்னுடைய நேச்சுரல் கூட்டணியான அதிமுக கூட்டணிக்கு போக முடியல, மகன் அங்க இருக்கிறதுனால. சோ அவர் ஆப்போசிட்ல திமுகக்கு போக முயற்சி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ராமதாஸ் திமுக கூட்டணி பக்கம் போயிட்டாருன்னா அன்புமணி இங்க இருக்காரு, ராமதாஸ் இங்க இருக்காரு, ஓட்டு பிரிஞ்சு போயிடும். இதன் மூலமா அதிமுகக்கு தான் லாஸ் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா ட்விஸ்ட் அங்கதான் இருக்கு. ராமதாஸ் சேர்த்துக்கிறதுக்கு திமுகவுக்கு விருப்பம் தான். அதன் மூலமா அன்புமணியை கவுண்டர் பண்ணலாம், என்டிஏ கூட்டணியை வீக் ஆக்கலாம். ஆனா அங்க முட்டுக்கட்டையா இருக்குது யாருன்னா திருமாவளவன் தான். நீங்க ராமதாஸ் சேர்த்துக்கிட்டீங்கன்னா நான் வெளியே போயிடுவேன் அப்படிங்கிறத ஓப்பன் ஸ்டேட் பண்ணவே இப்ப கொடுத்திருக்காரு. 2 நாளைக்கு முன்னாடி காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை ஒரு பேட்டியில என்ன சொல்றாருன்னா, ராமதாசும் திருமாவளவனும் ஒன்னா இருந்தவங்க தானே, அதனால அவங்க 2 பேரும் பேசி சமரசமாயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. இதுக்கு திருமாவளவன் அடுத்த நாளே பாமக இருக்க இடத்துலயும் சரி, பாஜக இருக்க இடத்துலயும் சரி நாங்க இருக்க மாட்டோம், நீங்க திமுக தலைமை யாரை வேணா சேர்த்துக்கோங்க, ஆனா பாமக உள்ள வந்துச்சுன்னா நாங்க வெளியே போயிடுவோம் அப்படிங்கிறத வெளிப்படையாவே சொல்லிட்டாரு. சோ இதன் மூலமா பாமக வந்தா நான் இருக்க மாட்டேன் அப்படிங்கிறத தெளிவாவே சொல்லிட்டாரு. இப்போ திருமாவளவனை எப்படியாவது சமாளிச்சு ராமதாஸை உள்ள அகாமடேட் பண்ணிக்கிறதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ ஒருவேளை திருமாவளவன் இதுக்கு ஒத்துக்கிறாருன்னே வச்சுக்கோங்களேன், திருமாவளவன் ஒத்துக்கிட்டு ராமதாஸ் இந்த பக்கம் வந்தாலுமே அது ஒரு பொலிட்டிக்கல் சூசைடா தான் இருக்கும்னு அரசியல் வட்டாரத்துல சொல்றாங்க. ஏன்னா வட மாவட்டங்கள்ல திருமாவளவனுடைய விசிகாவும் சரி, ராமதாஸுடைய பாமகவும் சரி, இவங்க தலித் ஓட்டுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க வன்னியர் ஓட்டுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. டு பி ஃப்ராங்க் இதுதான் உண்மை. அதாவது இவங்க தங்களை வன்னியர் மக்களுக்கான ரெப்ரசன்டேட்டிவா காட்டிக்கிறாங்க, இவங்க தலித் மக்களுக்கான ஒரு ரெப்ரசன்டேட்டிவா தான் இப்போதைக்கு இருக்காங்க. இவங்களை காட்டி ஓட்டு வாங்குறாங்க, இவங்களை காட்டி ஓட்டு வாங்குறாங்க. அப்படி இருக்கும்போது வன்னியர் மக்கள் திருமாவளவனுக்கோ இல்ல தலித் மக்கள் ராமதாஸ்க்கோ ஓட்டு போட மாட்டாங்க. இப்படியான ஒரு சூழல்ல 2 பேருமே கீரி பம்மா தான் இருக்காங்க. இதுதான் உண்மை. இப்ப ராமதாஸ் சமரசமாகி திருமாவளவன் கூட போய் சேர்ந்துட்டாருன்னா, திமுக கூட்டணியில போய் சேர்ந்துட்டாருன்னா, வன்னியரின மக்கள் ஐயா சமரசமாயி அந்த பக்கம் எதிராளி கூட போய் சேர்ந்துட்டாரு, நம்ம அந்த பக்கம் போயிடுவோம் சொல்லிட்டு அன்புமணி பக்கம் போயிடுவாரு. ஏற்கனவே கட்சியும் அந்த பக்கம் தான் இருக்கு. ஒரு பெர்செப்ஷனா அவர் செட் பண்ணிட்டாரு. இதுல இந்த ஒரு சிக்கல் இவருக்கு இருக்கு. திருமாவளவன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, ராமதாஸ் உள்ள வந்துட்டாருன்னா ராமதாஸ் பக்கம் அவர்கிட்ட சில நெகட்டிவ்ஸ் இருக்கு. என்னன்னா, வெளிப்படையா நாடக காதல்னு சொல்லி தலித்தின மக்களுக்கு எதிரான சில விஷயங்களை கடந்த காலத்துல அவர் பேசியிருக்காரு. சோ அவர் வந்தாருன்னா தலித் மக்களுடைய வாக்கு திருமாவளவனுக்கு கிடைக்கிறதுல சிக்கல் ஏற்படும். ஏற்கனவே விஜய் வந்ததுக்கு அப்புறமா திருமாவளவனுடைய விசிகேட்ட இருந்து கணிசமான ஒரு பர்சன்டேஜ் டிவிகே பக்கம் போகுது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்படியான ஒரு சூழல்ல ராமதாஸ் வந்தாருன்னா மொத்தமும் அந்த பக்கம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதன் மூலமா தன்னுடைய அரசியலை கேள்விக்குறியாகன்றத புரிஞ்சுக்கிட்ட திருமாவளவன் அதுக்காக தான் பேசுறாரு.
இப்போ ஒருவேளை திருமாவளவனை வெளியேற்றிட்டு அதுக்கு மேல ராமதாஸ் சேர்த்துக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா வந்து விசிகா வெளியே போயிடுச்சுன்னா தலித் மக்களுடைய ஓட்டு கிடைக்காது. விசிகா முழு ஒரு கட்சியா இருக்கு. இங்க வந்து அவர்கிட்ட ஒரு பார்ட்டு தான் இருக்கு ராமதாஸ் கிட்ட. விசிகா வெளியே போகும்போது தலித் மக்களுடைய சப்போர்ட் கிடைக்காம போயிடும். ஏற்கனவே இந்த அரசாங்கத்துல மேல்பாதி கிராம இஷ்யூ, வேங்கவேல் கிராம இஷ்யூ, இந்த மாதிரி தலித் மக்களுக்கு எதிரான பிரச்சனைகள் வந்து அதிகமாயிருச்சு. இந்த அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் தலித் மக்களுக்கு எதிரான அட்ராசிட்டிஸ் அதிகமாயிருச்சுன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இப்படியான ஒரு சூழல்ல விசிகாவும் போயிடுச்சுன்னா அந்த வாக்கு சுத்தமாவே கிடைக்காம போயிருக்கும். அதை காம்பன்சேட் பண்ற அளவுக்கு ராமதாஸ் கிட்ட இப்போ போதுமான அளவுக்கு வாக்கு வங்கி இல்லை. ஏன்னா வந்து பாதிய மகன் அன்புமணி எடுத்துட்டு போயிட்டாரு. அதே மாதிரி கட்சியோட சின்னத்தையும் எடுத்துட்டு போயிட்டாரு, கட்சியும் எடுத்துட்டு போயிட்டாரு. ஸோ இப்படியான ஒரு சூழல்ல விசிகா வெளியே அனுப்பிட்டு ராமதாஸை உள்ள சேர்த்துக்க மாட்டாங்க. ஒருவேளை திருமாவளவன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவரோட சம்மதத்தின் பேர்ல ராமதாஸ் உள்ள சேர்த்துக்கலாம். ஆனா அதுவுமே ஒரு பொலிட்டிக்கல் சூசைட் தான் இருக்கும் அப்படின்னு அரசியல் வட்டத்துல பேசிட்டு இருக்காங்க. இப்போ ராமதாஸ்க்கு தன்னுடைய நேச்சுரல் அலையன்ஸான இந்தியா அலையன்ஸ்குள்ளேயும் போக முடியாது. ஏன்னா அங்க மகன் இருக்காரு, இந்த பக்கம் திருமாவளவன் இருக்காரு. மகனாலையும் சரி திருமாவளவனாலும் சரி ராமதாஸ் வந்து எந்த பக்கமும் போக முடியாம ஒரு இக்கட்டான சூழல்ல மாட்டிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். இந்த சூழலுக்கு முழுக்க முழுக்க அவருடைய தவறான ஒரு முடிவு தான் காரணம்னு நினைக்கிறேன். யோசிச்சு பாருங்க, மகன் அங்க போய் சேர்றதுக்கு முன்னாடி இவர் ஆளுக்கு முதல்ல அங்க போய் சேர்ந்திருந்தாருன்னா இந்நேரம் ஈஸியாவே வந்து மகனை வந்து வளைச்சு தன்னுடைய கட்சியை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்க முடியும். ஸோ இந்த இடத்துலதான் அவர் வந்து சிக்கலை சந்திக்கிறாரு. தன்னுடைய தவறான முடிவால தான் அவர் இந்த சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காரு. இதே மாதிரியான தன்னோட தவறான முடிவால தான் ஓபிஎஸ் அவர்களுமே வந்து இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழல்ல மாட்டிட்டு இருக்காரு. அதை பத்தி இன்னொரு வீடியோல பேசலாம். ஸோ இப்ப அடுத்த கட்டமா ராமதாஸ் தாவேகா பக்கம் போறதுக்கு ஆலோசனை செஞ்சுட்டு இருக்கதா சொல்லப்படுது. இப்ப தாவேகா பக்கம் போறாருன்னா தொகுதி பங்கீடு, இந்த கூட்டணி முதல் ஜெல் ஆகுமா, அதே மாதிரி தேர்தல் செலவு, இதெல்லாம் வந்து ஒரு $1 மில்லியன் கொஸ்டினா இருக்கு. எல்லாத்துக்கும் மேல தாவேகா ராமதாஸை உள்ள சேர்த்துக்கிறதுக்கு பெரிய அளவுல இன்ட்ரெஸ்ட் காட்டல. அவங்க வந்து யாரை நோக்கி காத்துட்டு இருக்காங்கன்னா காங்கிரஸையும் விசிகாவை நோக்கி தான் காத்துட்டு இருக்காங்க. ராமதாஸை வந்து அவங்க பெருசா கண்டுக்கவே இல்லை. இப்படியான ஒரு சூழல்ல அவர் தாவேகா பக்கம் போனாலும் அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா டிவிகேவுக்கு தலித் மக்களுடைய சப்போர்ட் கொஞ்சம் இருக்குன்னு சொல்லப்படுது. இப்ப ராமதாஸ் உள்ள வந்துட்டாருன்னா அது போயிடும். அதை அவங்க யோசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ ராமதாஸ் தமிழ்நாட்டோட முதுபெரும் அரசியல்வாதி தன்னுடைய தவறான ஒரு முடிவால இப்ப எந்த பக்கமே போக முடியாத ஒரு சூழல்ல மாட்டிருக்காரு. இப்படியான ஒரு சூழல்ல ராமதாஸ் அடுத்த கட்டமா என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா வந்து திமுக பக்கம் போனார்னா அது வந்து அவருக்கும் யூஸ் ஆகாது, விசிகாவுக்கும் யூஸ் ஆகாது. இல்ல அவர் காம்ப்ரமைஸ் ஆகி என்டிஏக்கே போறாரா அப்படிங்கிறதும் தெரியல. டிவிகே பக்கம் போறாரா அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்தா பார்க்கலாம். ஏன்னா டிவிகே பக்கம் போனான்னா அது வந்து ஒரு அன்டெஸ்டட் விஷயம் தான். அது தேர்தல் புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது எந்த அளவுக்கு கை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ ராமதாஸ் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து அரசியல் பேசலாம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.